Hi everyone, welcome to Ravan Samayal Kaimanam. இன்னைக்கு கேரளா ஸ்டைல் ப்ரான் ரோஸ்ட் உங்களுக்கு நான் என்னோட ஸ்டைலில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் எல்லா இன்க்ரீடியன்ஸும் நான் உங்களுக்கு கரெக்டாக கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரானை மேரினேட் பண்ணி வச்சிடலாங்க. ஸோ ப்ரான்ஸ் வந்து ஒரு 250 கிராம்ஸ் எடுக்கணும். நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணது வாட்டர்லாம் சக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டுடுங்க. போட்டுட்டு அதோட ஒரு ஹாஃப் லைம் ஜூஸ் சேர்த்துடலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடுங்க. அதோட டர்மரிக் பவுடர் ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்துடலாம். இதோட சால்ட் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 30 மினிட்ஸ் நம்ம இதை இப்போ நம்ம கொடக்கல்ல வந்து ஒரு 3 பல்லு பச்சை பூண்டுங்க. ஸோ தோல் நீக்கினது அதோட ஒரு துண்டு இஞ்சி ரெண்டுத்தையும் நல்லா இடித்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொரப்பாக தண்ணி எடுத்து வச்சுடுங்க. அடுத்தது நம்ம அதே உரலில் ஒரு 10 சின்ன வெங்காயம் இதே மாதிரி இடித்து வச்சுக்கோங்க கொரப்பாக. இப்போ நம்ம பேனை போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ஆயில் கொஞ்சம் குக்கிங் ஆயில் சேர்த்துடலாம். ஆயில் ஹீட் ஆனோன்னே நம்ம மேரினேஷன் பண்ண ப்ரான்ஸை நம்ம இதில் சேர்த்துடலாம். நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ஒரு 3 to 5 மினிட்ஸ் வரையும் குக் ஆகட்டும். ஸோ அதை வந்து நல்லா ட்ரை ஆகணுங்க. நல்லா ரோஸ்ட் கலர் கிடைக்கும். ஸோ இந்த டைமில் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுடலாம். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஃபைனலாக நம்ம பேன் போட்டுடலாம். ஸோ மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. குக்கிங் ஆயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். ஸோ ஆயில் ஹீட் ஆகட்டும். மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு இடித்த சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, ஸோ அதை இப்போ நம்ம சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷம் போல் சாட்டே பண்ணிக்கோங்க. அதோட ஒரு ஹாஃப் ஸ்லைஸ்டு ஆனியனுங்க. ஸோ அதை போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது க்ரீன் சில்லிஸ் ஒன்று சொல்லியிருந்தேன். ஸோ இதே மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். அதோட கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துடலாங்க. இப்போ நம்ம சால்ட்டு இந்த டிஷ்ஷுக்கு தகுந்தது நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதோட இஞ்சி பூண்டு விழுது நம்ம இடித்ததுங்க. ஸோ அதை இப்போ நம்ம சேர்த்துடலாம். ஒரு பழம் தக்காளி நல்லா பொடியாக க்யூப் சைஸில் கட் பண்ணுது, அதையும் சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷம் போல் லிட் போட்டு நல்லா குக் ஆகணும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ லோ ஃப்ளேம் வச்சிடலாம். இப்போ ஒன்று ஒன்றா நம்ம ஆட் பண்ணிடலாங்க மசாலாலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துடலாம். அதோட காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கொரியாண்டர் பவுடர் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். கரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி விட்டு
மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லிட் போட்டுடலாங்க. ஸோ ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கொதி வரட்டும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ப்ரான்ஸை ஆட் பண்ணிடலாம். ஸோ அதை சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா அந்த மசாலாவில் நல்லா குக் ஆகட்டும். ஸோ 2 மினிட்ஸ் வந்து லிட் போட்டுடலாங்க. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நம்ம இறக்கிடலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இடித்த மிளகுத்தூள் சேர்த்துடலாம். ஸோ அவ்வளோதாங்க. ரொம்ப சுவையான கேரளா ஸ்டைல் ப்ரான் ரோஸ்ட் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.